أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் தொடர்ச்சியாக பயான் நிகழ்ச்சியிலே நாம் கலந்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தலைப்பின் கீழே கஹ்ஃப் அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய செல்வந்தனாக இருந்த ஒரு தோட்டக்காரருடைய வரலாறும் அவர் நண்பர் செய்த உபதேசங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்துடைய 60வது வசனத்திலிருந்து 82வது வசனம் வரைக்கும் நமக்கு சொல்லித் தருகின்றான். அதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 4725வது செய்தி, சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இறை தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இந்த வரலாற்று சம்பவங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு கேள்வியை கேட்குறார். நௌஃப் அல்பிகா என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் கேட்குறாரு, இது வேறொரு மூசா என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறுத்ததை ஹதீஸ் நமக்கு மேற்கோள் காட்டுகின்றது. உபை பின் காப் ரலியல்லாஹு அவங்க கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அதை நான் செவிமடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க. அது இறை தூதர் மூசா அவங்க தான் என்று சொல்லி அவங்க அதை சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஹதீஸை நம்ம படிக்கின்ற போது பனி இஸ்ரவேலர்கள் மத்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் எழுந்திருச்சு கேள்வி கேட்குறார், மனிதர்களே அறிவில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். மனிதர்களே சிறந்தவர்கள் நான் தானே அவங்க வகி அடிப்படையில் சொல்கிறாங்க. அறிவில் சிறந்தவன் அல்லாஹ், மனிதர்கள் சிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்ற மாதிரியே சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லாததுனால அல்லாஹ் அவர்களை கண்டித்து, நீங்கள் தான் மனிதர்கள் சிறந்த, உங்களை விட அறிவில் சிறந்தவங்க இருக்கிறாங்க, 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல கூட என்னுடைய அடியார் ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடியாரை நான் பார்க்க வேண்டும், நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு ஈச்சம் கூடையில் மீனை எடுத்துக்கிட்டு நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் அந்த 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அவரை சந்திக்கலாம், எங்கே நீங்கள் மீனை தவற விடுறீங்களோ அதுதான் அவர் சந்திக்கக்கூடிய இடம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணம் கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் ஹதீஸில் வருது. குர்ஆனை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அதில் முழு விஷயங்களும் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக இந்த வசனத்தை எல்லாம் மேற்கோள் காட்டியே அதை சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் தான் புகாரியில் 4725வது செய்தியாகவும், முஸ்லீமில் 4742வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிளம்பி போகிறாங்க. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60வது வசனத்திலேருந்து நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆதைனாகு ரஹ்மத்தன் மின் இந்தினா, அவருக்கு, அதாவது இவங்க யாரை போய் சந்திக்க போகிறார்களோ அந்த ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவரை பற்றி சொல்லும்போது, அவருக்கு நம்மிடமிருந்து அருளை வழங்கினோம், வல்லம்னாகு மில்லத்துன்ன இல்மா, மேலும் அவருக்கு நம்மிடமிருந்து கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தோம். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நம்ம வழங்கிய அந்த சிறப்பை பற்றி சொல்லி அவங்க சந்திக்க போகிறதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போய் சந்திக்கும்போது, உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்ததிலிருந்து எனக்கு நீங்கள் கொஞ்சம் கற்றுத்தருவதற்காக நான் உங்களை பின்தொடரலாமா? ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ என் பின்னாடி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன் பொறுமையாக இருக்க முடியாதுன்றதை தொடர்ச்சியாக சொல்கிறாரு. கைஃப தஸ்பிரு, உங்களுக்கு ஒரு விஷயம் முழுமையாக தெரியாது, அதை பற்றி நான் செய்யும்போது அதை பார்த்துக்கிட்டு உங்களால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதனால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தால் என் கூட இருக்கும்போது உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொல்லி ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால தஜுதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், இல்லை நான் அல்லாஹ் நாடினா பொறுமையாளனாக என்னை நீங்கள் பார்ப்பீங்க. ஒலா அக்ஷி லக்க அம்ரா, எந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டேன், அதனால் நான் உங்களை பின்தொடர்றதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை பின்தொடர்வதாக இருந்தால் ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின், நீங்கள் என்னை பின்தொடர்வதாக இருந்தால் நான் விளக்கம் கூறுகின்ற வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின், நீங்கள் என்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. நீங்கள் எங்கிட்ட வர்றதாக இருந்தால் நான் அதை பற்றிய விளக்கங்கள் நான் சொல்கின்ற வரைக்கும் நீங்கள் எதையுமே என்கிட்ட கேட்கக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொண்டு
2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஒரு இடத்துல போகிறாங்க, ஒரு படகு வருது. அந்த படகுல வந்து ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமை அறிந்தவர்கள் அவங்களுக்காக அவங்கள ஏற்றிக்கிட்டு பயணம் செய்யறதுக்காக ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கப்பலில் போகும்போது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பலில் வந்து ஒரு இடத்த வந்து உடைக்கிறாங்க, ஒரு ஓட்டை மாதிரி போடுறாங்க. போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஒரு அபாயகரமான ஒரு செயலை செய்கிறீங்களே, எங்களை மூழ்கடிக்க பார்க்குறீங்களா, இவங்கள ஏன் இந்த செயலை செய்தீங்கன்னு கூட கேட்கல. அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இவர் ஒரு அநியாயமான ஒரு செயலை செய்கிறாரு, இதில் நம்மளை மூழ்கடிக்க பார்க்குறாருன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுறார். அப்போது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேனே என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு சிட்டுக்குருவி அந்த மரக்கலத்துடைய அந்த விளிம்பில் இருந்து அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிக்குது. அந்த அலகுடைய முனையில் இருக்குல்ல அந்த தண்ணீர், அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அறிவு. இந்த மொத்த கடல் இருக்குல்ல, இதுதான் அல்லாஹ்வுடைய அறிவு என்று சொல்லி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னை குற்றம் பிடிச்சிடாதீங்க, நான் வந்து உங்களோட தொடர்ச்சியாக வரணும் என்று சொல்லி, அப்புறம் நான் வந்து உங்களோட தொடர்ச்சியாக வர்றதுக்கு அனுமதி கொடுங்க, என்ன நீங்கள் நிராகரிச்சிடாதீங்கன்னு உடனே திரும்ப அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பயணம் செய்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஒப்பந்தத்தை மறந்துட்டாங்க. அவர் சொன்னார்ல, என்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த மறதியின் காரணமாகத்தான் அவங்க அந்த விஷயத்தை அந்த இடத்துல சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் தொடர்ச்சியாக அவங்க போகக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து அவங்க பயணம் தொடருது. அடுத்த பயணத்தில் அடுத்து போகும்போது ஒரு இளைஞனை பார்க்குறாங்க. குலாமுன்னு இடம்பெறக்கூடியதை பார்க்குறோம். குலாமுனாக்கா ஒரு சிறுவன்னு சொல்லலாம், இளைஞன் என்று சொல்லலாம். அந்த இளைஞனை பார்த்த உடனே அவர் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொலை செஞ்சிடறாங்க. இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆத்மாவை கொலை பண்ணிட்டீங்களே, இப்படி அநியாயமாக ஒரு உயிரை கொண்டுட்டீங்களேன்னு சொன்ன உடனே அப்போது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேனே. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதுதான் லாஸ்ட்டு. முதல்ல மறந்துட்டு சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு வெளிப்படையாகவே ஒரு கொலையை நடக்கிறத பார்த்த உடனே என்ன இது அநியாயமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதான் நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன்னு உடனே இது லாஸ்ட்டு. இதுக்கு பிறகு நான் உங்களிடத்தில் நான் எதையாவது கேட்டேன் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துக்கிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் நம்ம அதோடு பிரிஞ்சிடலாம் அது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமே சொல்லிடுறாங்க. சரி வாங்க போகலான்ட்டு அடுத்து தொடர்ச்சியாக அவங்களுடைய பயணம் போகிறது. அடுத்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் வந்து எங்களை விருந்தாளியை ஏற்றுக்குங்க, எங்களுக்கு உணவு கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஊர் மக்கள் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதாவது இந்த காலம் மாதிரி இல்லைல்ல, இப்போல்லாம் நம்ம போனோம்னாக்கா எந்த ஊருக்கு போனாலும் ஹோட்டல் இருக்கும், வசதிகள் இருக்கும், பணம் கொண்டு போய் எந்த ஒரு பொருளாக வாங்கிக்கலாம். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஹோட்டல் சிஸ்டம் இருக்காது. ஒரு ஊருக்கு போனாக்கா விருந்தாளிகளாகத்தான் போகணும், அந்த ஊர் மக்களிடமிருந்து தான் உணவை பெறணுன்ற அந்த சூழல் இருந்த ஒரு காலகட்டங்களில் அந்த ஊர் மக்கள் அதை ஏற்க மறுத்துறாங்க. அப்போ அவங்க வராங்க, ஒரு இடத்துல ஒரு செவர் ஒன்று பாலடைஞ்சு கிடக்குது. அதை பார்த்துட்டு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுவரை மீண்டும் எழுப்பி நிற்க வைத்து அதை புனர் நிர்மாணம் பண்ணி அதை நல்ல முறையில் நிற்க வச்சுட்டு வராங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஊரில் சாப்பாடு கொடுக்கல, அங்கே போய் அந்த செவரை நம்ம சரி செய்கிறோம், இதுக்கு நம்ம கூலி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. திரும்ப ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நம்ம தான் செட் ஆகாதுன்னு சொன்னோமே, என்னை வந்து பின்தொடர்வதாக இருந்தால் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, நானாக சொல்கின்ற வரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் மீறினீங்கன்னு உடனே ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே சொன்ன அடிப்படையில் இதோடு நம்ம பிரியக்கூடிய இடம் வந்துருச்சு, நான் இதற்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. பொதுவாகவே வெளிப்படையாக பார்க்குற விஷயத்தை வச்சே நம்ம சில விஷயங்களில் முடிவு எடுத்துருவோம். அப்படி எல்லா இடத்துலையும் நம்ம முடிவு எடுக்கவும் கூடாது. சில நேரங்களில் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது தான் மெய்யின்னு வாங்கலாம். அந்த அடிப்படையில் நமக்கு வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ரோட்டில் போகிறோம், ஒரு பெண்மணி ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க, திடீர்னு ஒரு ஆண் பிடுங்குறார். பார்த்தோன்னே என்ன நினைப்போம், இவன் ஏதோ வழிப்பறி செய்கிறானோ, ஏன் வந்து அந்த பெண்மணிக்கிட்ட போய் இவன் பேக்கை பிடுங்குறான் அப்படின்னு நினச்சி நம்ம கிட்டே போனோம்னா பின்னாடி அதுக்குள்ள ஏதாவது ஸ்டோரி இருக்கும், ஏதாவது கதை இருக்கும். தொடர்ச்சியாக எங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி திருடிக்கிட்டே இருந்தாங்க, சிசிடிவி காட்சியை வைத்துக்கிட்டு நாங்கள் பார்த்து இவங்க திருடிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்த்தோம், அதனால் நாங்கள் விட்டு பிடிக்கணுன்றதுக்காக தான் விட்டோம். அவங்க அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சு தான் நாங்கள் பிடிச்சோம். இவங்க திருட்டு பெண்மணின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம புத்திக்கு உரைக்கும். அது சில நேரங்களில் பார்த்த உடனே அது நமக்கு தப்பு மாதிரி தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயசானவரை போட்டு அடிக்கிறாங்க, பார்த்த உடனே என்னங்க வயசானவரை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்களே, இதே ஒரு இளைஞராக இருந்தால் உங்களால் அடிக்க முடியுமா, ஏன் வயசானவர் போட்டு அடிக்கிறீங்கன்னு உடனே ஒரு சின்ன குழந்தைய வந்து பாலியல் சேட்டை பண்ணாருன்னு உடனே தள்ளுங்கன்ட்டு நம்ம 2 அடி அடிப்போம். அப்போ பார்த்த உடனே சில நேரங்களில் அது வந்து நமக்கு தப்புன்ற மாதிரி தெரியும். அது பின்னால் தீர விசாரித்து பார்க்கின்ற போது அதில் உள்ள நியாயம் என்ன, அதில் உள்ள விஷயம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அப்போ அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கப்பலில் பயணம் செய்கிறாங்க. அதை ஓட்ட போடும்போது அது தப்பு மாதிரி தெரியுது. உடனே கேட்குறாங்க, ஐயோ நம்மளை சாகடிக்க பார்க்குறாரு என்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் கேட்குறாங்க. அதற்கு பிறகான விளக்கத்தை அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒருத்தனை கொலை செய்யக்கூடியதை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கிது. ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல ஒரு சுவர் சாய்ந்து கிடக்குது, அதை வந்து நிற்க வைக்கிறாங்க. அது வந்து எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரியல. அதற்கு பிறகு அது விளக்கம் சொல்லும்போது தான் என்ன சம்பவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வரலாற்றை நம்ம எடுத்து படிக்கின்ற போது நிறைய பாடங்களை, நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தக்கூடியதை பார்க்குறோம். அதில் ஒரு விஷயம், எடுத்த உடனே நம்ம ஒரு முடிவு செய்கிறோம்ல, அந்த முடிவு வந்து சரியான முடிவா என்பதை நம்ம முதல்ல யோசிக்கணும். வெளி தோற்றங்களை வைத்தே நம்ம எல்லா விஷயத்தையும் முடிவு செய்து விடக்கூடாது. அதுக்கு பின்னால் உள்ள விஷயம் என்ன என்பதை நம்ம சிந்தித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படணுன்றது இதில் உள்ள முதல் விஷயம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுனா சொல்கிறாங்க, அந்த கப்பலை நான் ஏன் ஓட்டப்பட்டேன்னு சொன்னால், நம்ம அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு மன்னன் இருக்கலாம். அந்த மன்னன் என்ன பண்ணுவான்னா, நல்ல கப்பல்களை எல்லாம் அவன் வந்து பிடுங்கிடுவான், மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க அவங்க ஒரு ஏழை மக்கள், அவங்க ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் அந்த கப்பலை வச்சு தான் அவங்க பொழப்பு நடக்குது. இந்த கப்பலை அந்த மன்னன் எடுத்துக்கொண்டான்னா அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கின்ற அடிப்படையில் அந்த கப்பலை நம்ம ஓட்ட போட்டோம்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு பாலடைந்த கப்பல்களாக இருந்ததுன்னா, ஒரு குறைவுள்ள கப்பலாக இருந்தது என்று சொன்னால் அதை அந்த மண்ணை எடுக்க மாட்டான். இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதனால தான் அந்த கப்பலில் நான் ஓட்டையை போட்டேன் என்று சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கொலை நடந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, இந்த மனிதன் அவன் குஃப்ரில் உள்ளவன், அவன் தன்னுடைய சாலிகான பெற்றோர்களுக்கு நோவினை தரக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினால தான் நான் அவனை கொலை செஞ்சேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை விட ஒரு சிறந்த பிள்ளையை அந்த பெற்றோர்களுக்கு வழங்கக்கூடும் என்பதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இது அவங்க வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து அவங்க கல்வி வழங்கப்பட்டவங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து வழங்கப்பட்ட கல்வியின் அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அப்போ பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் இருந்தால் அதை நம்ம கொலை செய்யலாமான்ற மாதிரி போயிடக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இறை தூதருக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கல்வியில் நான் சிறந்தவன் என்று சொன்னதற்காக ஒரு அறிஞனை விட இன்னொரு அறிஞன் மேலானவன் இருக்கிறான். குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு அறிஞருக்கு மேலே ஒரு அறிஞர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கு மேலே ஒரு கல்வியாளர் இருக்கிறாங்க. அப்போ நான் தான் கல்வியாளர் அந்த நிலை இல்லை என்பதை உணர்த்துறதுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பாடம் படிக்க அனுப்புகிறான். முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்குள்ள எல்லாமே நம்ம சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட இறை தூதர்களுக்கு வழங்கப்படாததை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். சில சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதில் ஒன்று சொல்லும்போது, முன்னால் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு கனிமத்து பொருள் ஹராம், அதாவது ஒரு போருக்கு போகிறாங்க, போரில் வந்து ஜெயித்தார்கள் என்று சொன்னால் அந்த பொருளை எடுக்கிறது வந்து இதற்கு முன்னால் இருந்த இறை தூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தது. கனிமத்து பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, இதற்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு உலகத்தில் வந்து வழிபாட்டு தலம்னு இருக்கும், அங்கே போய் தான் வணக்க வழிபாடை நிறைவேற்றணும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் முழுவதும் எனக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அனுமதியை தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் முன்னால் இருந்த சட்டங்கள் பின்னால் மாற்றப்பட்டு விடும். இப்போ மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருக்கிறோம், நம்ம இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இருந்த சட்டங்கள் மாற்றப்படுகிறது. உதாரணத்துக்கு ரமலான் மாதம் நோன்பு ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்தது, விரும்புகிறவங்க நோன்பு வைக்கலாம், விரும்பாதவங்க நோன்பை விட்டுடலாம். அப்படி நீங்கள் நோன்பை விடுறதா இருந்தால் ஒரு ஏழைகளுக்கு வந்து நீங்கள் உணவு அளிக்கணுன்றது ஆரம்ப கால சட்டம். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன பண்ணுறான், யார் ஒரு ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும். அவர் வந்து ஒரு பயணியாக ஒரு நோயாளியாக இருந்தால் அவங்களுக்கு சலுகைகள் இருக்கிறது என்ற அந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். முதல்ல விரும்பினா வைங்க, விரும்பினா விட்டுருங்கன்னு சொன்ன மார்க்கம். அதற்கு பிறகு நோன்பு கட்டாயமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட மூமின்கள் மீதும் நோன்பு என்பது கட்டாயமாகக்கூடிய வசனங்கள் பின்னாடி அருளப்படுகிறது. நீங்கள் அது மாதிரி நிறைய சட்டங்கள் மாற்றப்படும். ஆரம்ப காலங்களில் மது அருந்தி கொண்டே இருந்தார்கள், மது அருந்திய நிலையில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதிங்க, தொழுகைக்கு வராதிங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி எடுக்க முடியுமா? மது முழுமையாக தடை செய்யப்படுகிறது. அப்போ ஒரு காலகட்டங்களில் உள்ள நிலைகள் மாறி அடுத்த காலகட்டங்களில் சட்டத்திட்டங்கள் மாறும். அப்போ அவர் கொலை செஞ்சாரே நம்ம கொலை செய்யலாமான்னா நம்ம கொலை செய்ய முடியாது. கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றங்கள், சட்டத்திட்டங்கள், ஆட்சி அமைப்பு இதெல்லாம் இருந்தால்தான் அவர்கள் தான் முறையாக விசாரித்து அவர்கள் தான் செய்ய வேண்டும்.
நாமே சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்பது பிற்காலங்களில் நமக்கு மாற்றப்பட்டு விட்ட சூழ்நிலையில் நாம் அந்த நிலைக்கு போக முடியாது என்பதை நம்ம இதில் விளங்கிக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சுவரை சரி பண்ணாங்கல்ல, அதை ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அது ஒரு அனாதை சிறுவர்களுக்கு உரிய ஒரு புதையல் அந்த சுவற்றின் கீழே இருக்கிறது. இந்த சுவர் அழிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னால் அந்த புதையலை அவங்க எடுக்க முடியாது. அதோடைய அடையாளமே அந்த சுவர் தான். அதனால தான் அந்த சுவரை நான் என்ன பண்ணேன், திரும்பவும் சரி செய்து வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது, வெளிப்படையாக பார்த்தாங்க. அது விஷயங்களை கேட்டதை அதை முன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவின் காரணமாக, அந்த ஊரில் உள்ள அந்த பகுதியில் உள்ள விஷயங்கள் காரணமாக அவர் செய்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அடுத்த நம்ம கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மக்களிடத்தில் வர்றதும் சரி, அறிஞர்கள் இன்றைக்கி சொல்லக்கூடியது என்னென்னா, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதரா? ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது ஒமா ப அல்துக்கு அன் அம்ரி, இந்த செஞ்ச விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என் சுய விருப்பப்படி செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வஹீன் அடிப்படையில் செய்ததாகவும் எடுத்துக்கலாம், அனுபவ அடிப்படையில் செய்ததாகவும் எடுத்துக்கலாம். இன்னும் அவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பொறுப்பில் இருந்தாங்க, அங்கே ஏதாவது ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தாங்களா, இல்லை அந்த சில பகுதிகளுக்கு ஏதாவது ஒரு ஆட்சியாளர் மாதிரி இருந்தாங்களான்றதெல்லாம் நமக்கு எந்த குறிப்புகளும் இல்லை. அவங்க இப்போ ஒரு பகுதிகளில் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, அந்த ஏழைகளுடைய கப்பல் போயிடக்கூடாது, அந்த மண் சட்டத்திட்டங்கள்லாம் அறிந்து வைத்த அந்த அறிவின் அடிப்படையில் கூட அந்த கப்பலில் அவங்க ஓட்டையை போட்டிருக்கலாம். இந்த அனாதை சிறுவர்களை பற்றி அறிந்து அவங்க தெரிந்திருந்த காரணத்தினால கூட அவங்க அந்த சுவரை எழுப்பி வச்சிருக்கலாம். அந்த தவறு செஞ்ச சிறுவனை தண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ளவராக இருந்திருந்தால் கூட கொலை செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அடிப்படையில் அவர் செய்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்னா, அதை பற்றிய ஞானம் என்பது அல்லாஹுக்கே உள்ளது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒமா அல்துக்கு அன் அம்ரி, இதை நான் என்னுடைய சுய விருப்பப்படி செய்யலை அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்கிறதுனால அவங்களுக்கு வஹி வருது, அவங்க இறை தூதர் என்ற அடிப்படையில் சில அறிஞர்கள் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறை தூதர் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் இறை தூதர் என்று சொல்வது என்று சொன்னால், இப்படி எனக்கு ஒரு செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லை இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு ஒருவர் இறை தூதர் முடியுமா என்று சொன்னால் ஆக முடியாது என்று சொல்லி மார்க்கம் பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதை பார்க்கலாம். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அவுஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம்னு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததாகவே சொல்கிறான். என்ன வஹி அறிவிக்கிறான், நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்கிறாங்க, உங்கள் பிள்ளைய ஒரு பெட்டியில் வைத்து நீங்கள் ஆற்றில் விட்டு விடுங்கள். ஒரு குழந்தைய எடுத்து ஆற்றில் விட சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் வஹி அறிவித்தோம்னே சொல்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவங்க இறை தூதராக மாறிட முடியுமா? அவங்க இறை தூதரா? பெண்களை அல்லாஹ் இறை தூதராக ஆக்கலை, ஆண்களை மட்டும்தான் இறை தூதராக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் இறை தூதராக இருந்த வானவர் ஜிப்ரீல் அவங்க நேரடியாக பேசுகிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பிள்ளையை நாடி இருக்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எப்படி பிள்ளைக்கு பிறக்கும், நான் கற்பொழுக்கம் உள்ளவள், நான் எந்த தவறும் செய்யது கிடையாது, எந்த ஆணை என்னை தீண்டியது கிடையாது, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கணும்? உடனே இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது, அல்லாஹ்வுக்கு இது சாதாரண விஷயம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க இறை தூதரா? அப்போ ஒரு செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இறை தூதர் என்ற அந்த அந்தஸ்துக்கு நம்ம எடுத்துன்னு போய் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் அறிஞர்கள் இவரை இறை தூதராக கொண்டு வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி கொள்கை சித்தாந்தங்கள் அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சூஃபித்துவன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அல்லாஹ் எங்ககிட்ட பேசுவான், அல்லாஹ் எங்களுக்கு செய்தியை தருவான், நாங்கள் அவுலியாக்கள், எங்ககிட்ட அற்புதங்கள் இருக்கிறது, எங்களுக்கு கராமத்து இருக்கிறது என்று சொல்லி சூஃபித்துவம் பேசக்கூடியவங்க இப்படி போய்விடுகிறார்கள். அதை இந்த மாதிரியான குர்ஆன் வசனங்களை வைத்து விளையாடி விடக்கூடாது என்பதற்காக ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நம்பிக்கை உள்ளவர்களை நம்ம பார்க்குறோம். அது அவங்க நம்பிக்கை, அதற்கான அடிப்படையான ஆதாரங்கள் சில அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க நம்பிக்கை. நம்ம நம்பணுமா? அது இந்த அடிப்படையில், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தர் நம்புறாருனாக்கா அது அவர் விருப்பம். நம்பவில்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளியா? ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர் இல்லைன்னு ஒருத்தர் நம்பினானா அவர் குற்றவாளி ஆக மாட்டார். ஏன் குற்றவாளி ஆக மாட்டார்? அல்லாஹ் நேரடியாக ஹிலர் அலைஹிஸ்ஸலாமை இறை தூதர்னு சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதரும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறை தூதர்னு சொல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அப்தன் மின் இபாதினா, நமது அடியார்களில் ஒரு அடியார் அப்படின்னு தான் அல்லாஹ் அவரை அறிமுகப்படுத்துகிறான். அதனால் நம்ம இறை தூதர் என்று சொல்லவில்லை என்று சொன்னால்
நாம் அதில் குற்றவாளி ஆக மாட்டோம். ஒருத்தர் இறை தூதர் நம்புறாருன்னா அதை ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் நம்ம கடந்து சென்று விடலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய படிப்பினைகள் என்னவென்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேலும் ஒரு அறிந்தவன் இருக்கிறான். நான் என் அறிவு மாதிரி எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இவரை விட அவர் அறிந்தவர், அவரை விட அவர் அறிந்தவர். இதைத்தான் இலு அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது எனக்கு தெரியாது, எனக்கு அல்லாஹ் கொடுத்தது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் அல்லாஹ் கொடுத்துருப்பான். இந்த அறிஞருக்கு மேலே அறிஞரே இல்லைன்னு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அதை தூக்கி நமக்கு ஓரம் போட்டணும். ஒவ்வொரு அறிந்தவருக்கும் மேலும் ஒரு அறிந்தவர் இருக்கிறார் என்பது அல்லாஹ்வுடைய நீதியில் உள்ளது. அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இது நம்ம பெற வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்து நம்ம பெற வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னாக்கா, காரணம் தெரியாமல் நம்ம அவசரம் காட்டக்கூடாது. ஒரு விஷயத்தை வெளிப்படையாக தெரியுதா, அதை பார்த்த உடனே அதில் நம்ம அவசரம் காட்டக்கூடாது. அவசரம் என்பது ஷைத்தானுடைய தன்மை. அப்போ நிதானமாகத்தான் நம்ம சில விஷயங்களை முடிவெடுக்கணுன்றது இதில் நம்ம பெற வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இன்னொரு முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், இந்த 3 சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் என்று சொன்னால், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் நமக்கு அல்லாஹ் எந்த புறத்திலிருந்துமானாலும் நமக்கு உதவி செய்வான். நமக்கு எப்படி உதவி வரும் தெரியாது, அது அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய உதவியை எந்த வழியிலேயாவது செஞ்சிருவான். இதை நம்ம முதல்ல நம்முடைய அடிப்படையில் இதில் நம்ம பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். நீங்கள் பாருங்களேன், அந்த கப்பல் ஓட்டக்கூடியவங்க ஏழைகள், அவங்களுக்கு இந்த கப்பலை அந்த மன்னர் எடுத்துருவான்றது தெரியலை. அந்த கப்பல் பறிபோகக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாதுகாக்கிறாங்க, ஒரு ஓட்டையை போட்டு. அந்த கப்பல் அவங்களுக்கு பாதுகாப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சின்ன ஒரு இழப்புனாலும் பெரிய இழப்பு அது பாதுகாக்குது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சக்கரை நோய், ஒரு காலே எடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழல் வருது. ஒரு சின்ன விரலை எடுத்துட்டோம்னா நம்ம காலை பாதுகாக்கலாம், ஒரு உறுப்பை இழந்தால் உயிர் பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி சூழல் வருகிறதில்ல. அப்போ ஒரு சின்ன இழப்பை தாங்கி கொள்ளும்போது ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோன்றது யதார்த்தமாக நம்ம புரியணும். அப்போ அந்த ஒரு இழப்பு ஏற்படுகின்ற போது அந்த இழப்பு அவங்களுடைய பெரிய இழப்பு சரி செய்யுது. அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சான்ல, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுடைய அந்த கப்பல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சாலிகான ஒரு பெற்றோர்கள், இறை நம்பிக்கையில் இருந்தவங்க, அந்த பிள்ளை அவங்களே நோவினை செய்கிறானா அவன் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நெருக்கடி கொடுப்பான், எவ்வளோ துன்பங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், அவன் என்னென்னலாம் செய்வான். ஊரில் போகிறவங்களையெல்லாம் அவன் தொல்லைப்படுத்தினானா, பெற்றோரையே தொல்லைப்படுத்தக்கூடியவன் ஊரில் உள்ளவங்களையெல்லாம் தொல்லைப்படுத்தினானா அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதியே போயிடும். அப்போ அவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி ஒரு அனாதை சிறுவர்கள், அவங்களுடைய சொத்து எங்கே இருக்கிறதோ அந்த சொத்து குவியல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த மாதிரி நமக்கு எதிர்பாராத புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவிகளை செய்வான் என்ற ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் சந்திப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக, படிப்பினையாக நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சம்பவங்களை அடுத்த தினங்களில் பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய தின உரையை முடித்துக் கொள்கின்றோம். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.